விசாலாட்சி அம்பாள் மகா கும்பாபிஷேகம். காசியின் நாயகியான விசாலாட்சி அம்பாளுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. காசியில் இரக்க முக்தி என்பார்கள். அன்னை விசாலாட்சி காசியில் ஆன்மா பிரியும் தருணத்தில் உள்ளவர்களை தன் மடியில் கிடத்தி முந்தானையில் வீச விஸ்வநாத பெருமான் அவர்கள் காதில் ராமநாமம் ஓதுவதாக ஐதீகம். இது தேவபூமி, பாவம் போக்கும் புனித கங்கை ஓடும் திருத்தலம். 64 தீர்த்த கட்டங்கள் மிகவும் விசேஷமானவை. இங்கு உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் அனைத்தும் சித்தியை தரவல்லது. அவிமுக்தம், ஆனந்தபவனம், மகாஸ்மசானம், வாரணாசி, பனாரஸ் என்றெல்லாம் அழைக்கப்படும் திருத்தலம் காசி. தென்னிந்திய பாணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது தேவியின் திருக்கோவில். 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்று. 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. ஆ எனும் அக்ஷரம் தோன்றிய புண்ணிய பூமி மணிகர்ணிகா சக்தி பீட்டம். விசாலாட்சி என்று போற்றுகிறது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். காதுவரை நீண்ட கண்களை உடையவளாதலால் தேவி விசாலாட்சி என்று கொண்டாடப்பெறுகிறாள். நகரத்தார் வசம் உள்ளது விசாலாட்சி அம்மன் திருக்கோவில். 1893 தனி கோவிலாக மாற்றி அமைத்து பின்னர் 1908 கோயிலை விரிவுபடுத்தி திருப்பணி செய்திருக்கிறார்கள். 250 ஆண்டுகளுக்கும் மேலாக இவ்வரும் பணியை குறைவர செய்து வருகிறார்கள் நகரத்தார்கள். ஸ்வயம்பு மூர்த்தமாக அருளிய தேவிக்கு சிருங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள் அம்பாளுக்கு உருவம் தந்து பிரதிஷ்டை செய்து கொடுத்து இருக்கிறார்கள். தேவிக்கு முன்பு ஸ்ரீசக்கரமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. பாவலரும் நாவலரும் பன்மலர் கண்மலரும் காவலரும் ஏடவிழக்கும் காசியே தீவளரும் கஞ்சக்கரத்தால் கருணை விசாலாட்சி அஞ்சக் காத்தால் அகம் என்று தேவியை போற்றி பாடுகிறார் குமரகுருபரர்.